பாபா தமது பக்தர்களை பட்டினி கிடக்கும்படி விடமாட்டேன் என்று கூறியுள்ளார். அதற்கு உதாரணமாக போர்பந்தரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர். அவர் அன்று சீரடிக்கு 100 ரூபாய்களுடன் புறப்படுகிறார். துரதிர்ஷ்டவசமாக அவர் சட்டை பையில் இருந்த பணம் முழுவதையும் ரயில் பயண சீட்டையும் எவரோ திருடிவிட்டனர். பின்னர் டிக்கெட் பரிசோதகர் வந்து டிக்கெட்டை கேட்டார். அவர் என்ன செய்வதென்றறியாமல் நின்றபோது வயதான ஒருவர் அவரிடம் ஒரு டிக்கெட்டை கொடுத்து, தன்னுடன் வருவதாயிருந்த ஒருவர் கடைசி நிமிஷத்தில் வராமல் போகவே அவருக்காக தாம் வாங்கிய அந்த டிக்கெட்டை இவரை உபயோகப்படுத்தி கொள்ளுமாறு கூறி கொடுக்கிறார். பிறகு இந்த வக்கீல் அந்த வயதான மனிதர் அவருடன் சேர்ந்து இருவருமாக சீரடிக்கு செல்கின்றனர். அந்த வயதான மனிதர் வழக்கறிஞருடைய எல்லா செலவுகளையும் தாமே ஏற்றுக்கொண்டதோடு அதற்கு பதிலாக எந்தவித சேவையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அவர் தம்மை சாயியின் பக்தர் என்று இந்த வழக்கறிஞரிடம் அறிமுகப்படுத்தி கொண்டார். மேலும் சாயி பாபாவை பற்றிய புத்தகம் ஒன்றையும் இந்த வழக்கறிஞருக்கு அன்பளிப்பாக கொடுத்து பம்பாயில் உள்ள தமது விலாசத்தையும் கொடுத்தார். பின்னர் அவர் புத்தகத்தை இந்த வழக்கறிஞர் வீட்டுக்கு சென்று பிரித்து பார்க்கும் பொழுது அதற்குள் 100 ரூபாய்கள் இருப்பதை கண்டார். பிறகு இந்த வழக்கறிஞர் தாம் ரயிலில் தொலைத்துவிட்ட பர்ஸ் அதிலிருந்த பணத்தோடு இவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது தமது பூஜை அறையில் பாபாவின் படத்திற்கு முன்னால் இருப்பதை கண்டு திகைத்து போனார். விரைவிலேயே தமக்கு உதவி செய்து வந்த வயதான மனிதருக்கு சேர வேண்டிய தொகையை செலுத்துவதற்காக அவர் பம்பாய் சென்றார். ஆனால் அவரது விலாசத்தையே கண்டுபிடிக்க முடியவில்லை. வழக்கறிஞர் அந்த வயதான மனிதர் சாயி பாபாவை தவிர வேறு யாருமல்ல என்பதை உணர்ந்து கொண்டார். புத்தகத்தில் இருந்த 100 ரூபாய்களை பாபாவின் பிரசாதமாக கருதி பூஜை அறையில் வைத்து கொண்டார். அதன் பிறகு அவரது பொருளாதார நிலை குறிப்பிட்ட அளவு முன்னேறியது.